நாகை அருகே கீழ்வேளூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சாலை மறியல். உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் வாக்குவாதம். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை நேற்று முன்தினம் அவரது வீட்டில் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படுகொலையை கண்டித்து நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் கீழ்வேளூர் கடைத்தெருவில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அமிர்தராஜா, விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் அருட்செல்வன், பகுஜன் சமாஜ் கட்சி திருவாரூர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் பாண்டியன், மாநில மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் தெய்வானை, பகுஜன் சமாஜ் கட்சி நாகை மாவட்ட செயலாளர் ஜோதிபாஸ், காங்கிரஸ் வட்டார தலைவர் லியோ, நகர தலைவர் விஷ்ணுவர்தன், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒன்றிய செயலாளர் சிலம்பரசன், கீழ்வேளூர் மைய செயலாளர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரும் சென்னை வாழ் பட்டியல் சமூகத்தினுடைய மதிப்புமிகு தலைவருமான வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திட்டமிட்ட கொலைவரி கும்பலால் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை. இந்த படுகொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு எங்கிலும் பட்டியலின சமுதாய மக்கள் கொதித்து போய் உள்ளனர். அவர்கள் ஏனென்று சொன்னால், எத்தனை அந்த சமூகத்தினுடைய அந்த மக்கள் உரிமைகளுக்காக போராடுகிற தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த படுகொலை அரசியல் படுகொலை. இந்த படுகொலையில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். உடனடியாக தமிழ்நாடு அரசு தன் தவறினை உணர்ந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை பட்டியல் சமுதாய தலைவர்களுக்கும் உரிய காவல்துறை பாதுகாப்பை வழங்க வேண்டும். 10 தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை எச்சரித்திருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? உடனடியாக அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய தலைவரை இன்றைக்கு தமிழ்நாடு இழந்திருக்காது. ஒரு சமத்துவ தலைவர். இதை எச்சரிக்கையாக பார்க்கிறோம். ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களுக்கும், தமிழ்நாட்டினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ஏழைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக தமிழர்களுக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். அதை உறுதி செய்ய வேண்டும். இந்த கொலையில் ஈடுபட்ட, படுபாதகளில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை தமிழ்நாடு அரசு கைது செய்து என்கவுண்டர் போட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய தண்டனை வழங்குகிற வரை இந்த மக்களுடைய போராட்டம் ஓயாது. எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு எங்கிலும் பட்டியல் சமூக மக்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் வழங்கிட வேண்டி நாங்கள் இந்த சாலை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.